கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 24:18. Matthew 24:18. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்ப அவங்களுக்கு அந்த நாட்கள்ல வேலைக்கு போறவங்க, அதாவது அவர் சொல்லக்கூடிய நாட்கள்ல வேலைக்கு போறவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கிறார். வயலில் இருக்கிறவன், இப்ப அந்த காலகட்டங்கள்ல வேலை பார்க்கறது என்ன, விவசாயிகள் அவங்க பூரா வயல்ல வேலை பார்க்கக்கூடியவங்க. அவங்க வெயிலுக்கு இதுக்கு அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வயல்ல இருக்கிறவங்க வயல்ல வேலைக்கு போகும்போது பேண்ட் ஷூட்டு போட மாட்டாங்க. என்ன பெரிய சட்டை போட்டிருந்தாலும் அதை கழட்டி ஒரு மரத்தடியில வச்சுட்டு ஏதோ மினிமம் ஒரு க்ளோத்தை போட்டுட்டு ஒரு துணியை போட்டுட்டு அவங்க போய் தண்ணி பாய்ச்சறது இல்ல களை எடுக்கிறது இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. அப்போ வயல்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ மாடர்ன் டேல சொல்லியிருந்தா, இப்ப நம்ம வாழுகிற நாட்கள்ல சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, ஐடியில வேலை பார்க்கறவங்க, இல்ல ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்க, இல்ல ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் சொல்லியிருப்பாரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணாது, தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு. அப்ப என்ன, அதாவது ஒவ்வொரு செகண்டும் மேட்டர். அதனால என்ன பண்ணாத, நீ திரும்பி பார்க்காத, நீ என்ன பண்ணாத, நீ ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட நீ என்ன பண்ணாத, எல்லாவற்றையும் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு. எப்படி, அதாவது நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளணும், அவங்களுக்கு ஒரு க்ளோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இரவுல அவங்கள நல்ல உஷ்ணமா வச்சுக்கிறோம், பகல்ல வெயில் அடிக்காம பாத்துக்கிறோம். சில நேரங்கள்ல என்ன தெரியுமா தெரியும், ஆதி நாட்கள்ல என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒருத்தர் கடை வாங்கினா கூட இந்த வஸ்திரத்தை கொடுத்தா வாங்கினாங்க. நீங்க யாத்திராம 22வது அதிகாரத்துல 26ல இருந்து 27 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. அப்போ அந்த நாட்கள்ல ஒருத்தன் உண்மையா தன்னை பாதுகாத்து கொள்ளணும், ஒரு சர்வை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு என்ன தேவை, வஸ்திரம் தேவை. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ வயல்ல இருக்கிற வஸ்திரத்தை ஓரமா கலட்டி நீ மரத்தடியில வச்சுட்டோ இல்ல வேற எங்கேயோ வச்சுட்டு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற. இப்ப என்ன இயற்கையா என்ன நடக்கும், ஒரு இதுனா உடனே ஓடி போய் வஸ்திரத்தை எடுத்துட்டு திரும்பி நாம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த செய்தி கேட்ட உடனே நீ என்ன பண்ணு, உனக்கு அத்தியாவசியம், வாழ்க்கையில அத்தியாவசியம் என்று தெரியக்கூடிய, அத்தியாவசியம் என்று உணரக்கூடிய உன்னுடைய தேவையை கூட விட்டு நீ என்ன பண்ணு, நீ உடனே கீழ்ப்படிந்து ஓடு. அப்ப எப்படி யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது எப்படி இருக்கணும், உடனடியாக கீழ்ப்படியக்கூடியதாக. ஏன்னா நீ வேதவசனம் முழுவதும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19:17 சொல்றாரு, யாரும் திரும்பி பார்க்காதீங்கன்னு லோத்துக்கும் அவனோட குடும்பத்துக்கும் சொல்றாரு. ஆனா அவங்க மனைவி திரும்பி பார்க்கறாங்களா, 26ஆம் வசனத்துல அவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை சொல்லும்போது லூக்கா 9:62 வசனம் சொல்றாரு, எவன் ஒருவன் திரும்பி பார்க்கிறானோ அவன் என்ன ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 66ல இருந்து 70 வரை நடந்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது யாரெல்லாம் இப்படி தங்களை ஓடி போய் இது பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தங்களை பாதுகாத்து கொண்டாங்க. ஆனா பின்னாடி வரும்போது உபத்திரவ காலத்துல இதே ஒரு காரியம் நடைபெறும். அப்ப என்ன நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும்னா, நமக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு பிரதானப்படுத்தணுமே ஒழிய இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்போ உபத்திரவ காலகட்டம், இந்த கடைசி நாட்கள்ல ஒரு உண்மையாக கர்த்தருக்கென்று தம்முடைய இருதயத்தை முழுமையாய் அர்ப்பணித்து கொஞ்சம் கூட கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காத மக்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மிக தெளிவாக இருந்தோம். அப்ப கர்த்தருக்கு நம்ம உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய மக்களா, ஏன்னா உங்களுடைய வஸ்திரத்தை எடுக்க போனீங்கன்னா கூட உங்களுடைய வாழ்க்கைய அது என்ன பண்ணிரும், இழக்க வைத்து விடும். ஒரு
ஒரு வஸ்திரம் எடுக்க போறது. அப்ப என்ன, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பொக்கிஷம். வேற எதுவுமே அவருக்கு கீழ்ப்படிவதில் எனக்கு தடையாய் வந்துவிடக் கூடாது. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த நாள்ல நான் கீழ்ப்படிதேன்னு சொல்ல முடியாது. கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய், அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் நம்ம வாழும்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய எச்சரிக்கை ஒரு சின்ன உலக பிரகாரமான காரியம், அது அத்தியாவசியமான காரியமாய் இருந்தா அது கூட ஜீவனை போக்கிவிடும் என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எதுவுமே தடையாய் வராதபடி உமக்கு கீழ்ப்படிந்து முழு மனதோடு கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.